த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஜனநாயகத்துடைய அழகே எதிர்கட்சிகள் ரொம்ப வலுவுடன் இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியுடைய தவறுகளை சரியான நேரத்தில் சுட்டி காட்டணும். எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம நியாயமான முறையில ரொம்ப தைரியமா அப்படி செய்யணும். ஆனா காங்கிரஸ் கட்சி அந்த செயல்பாடுகள்ல இருந்து எங்க தவறி போறாங்களோ, இன்னும் சொல்ல போனா பாஜகவுடைய ஒரு பி டீமாவே காங்கிரஸ் செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் ரொம்ப வலுவாவே எழுது. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குல்ல. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்றதுக்கான கான்டெக்ட் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில முழுமையா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை அவமரியாதை செய்யறது அப்படின்றது இன்னைக்கு நேற்று நடக்கல. கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரு கொள்கையுடைய ஒரு பகுதியாவே தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தை விட்டு மறைஞ்சு போன ஜவஹர்லால் நேரு அவர்களை இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்றம் தொடங்கி அரசியல் மேடைகள் தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை தலைவர்களுமே அபியூஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பிரதமர் நரேந்திர மோடி தான் அதை முன்னின்று நடத்துறாரு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இதுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றியிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கே தெரியும், எதுவுமே இல்லை அப்படின்றது தான். அதிகபட்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அறிக்கை விடுவாங்க, இல்ல அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை வச்சு ஏதாவது ஒரு சமூக வலைதள பக்கத்துல ஒரு கண்டன அறிக்கை அப்படின்றது விடுவாங்க. இல்லாட்டி ரொம்ப ஒரு அதிகபட்ச நடவடிக்கை அப்படின்னு பார்த்தா இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் அப்படின்றத நடத்துவாங்க. இதை தவிர்த்து ஒரு பெரிய ஒரு நாடு தழுவியல் அளவிலான அந்த விஷயத்தை கொண்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ் கட்சி சமீப ஆண்டுகளா பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றத மிக முக்கியமான விஷயம். நேருவோட வரிசையில இப்போ மகாத்மா காந்தி அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. காரணம், ஏற்கனவே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மன்ரேகா திட்டத்துடைய பெயரை ஜி ராம்ஜி அப்படின்றத மாற்றியிருக்காங்க. அந்த மசோதா என்ன, அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, அது மாநில அரசுகளுக்கு எவ்வளவு தூரம் இடைஞ்சலா இருக்கும், நிதிச்சுமையை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறித்த ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நம்மளோட த கேபிட்டல் சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் கண்டிப்பா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதோட முழு கான்டெக்ட் உங்களுக்கு புரிய வரும். அப்படி அந்த மன்ரேகா திட்டத்துடைய பெயர்ல இருந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கிறதுக்கான பாஜகவுடைய அரசியல் தந்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா காந்தி லெகசி அப்படின்றதை நாட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அகற்றணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நீண்ட நாள் ஒரு கனவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க பெயருக்கு பாபுஜி காந்தி அவர்களுடைய நாங்க வரலாறை நாங்க கொண்டு போறோம், அவருடைய லெகசியை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்றதெல்லாம் சொன்னாலும் கூட அதுக்கு பின்னணியில இந்துத்துவ காரணங்கள் அப்படின்றது இருக்கலாம், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு தனி டாபிக், அதை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆனா மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை ஒரு மிக முக்கியமான திட்டத்திலிருந்து நீக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுக்காக மிக கடுமையான எதிர்வினையாற்ற வேண்டிய காங்கிரஸ் கட்சி எங்க இந்த விஷயத்த மௌனமா இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் அப்படின்றது தான் எழுது. ஏன்னா இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு 2 நாள் ஆயிருக்கு. நள்ளிரவு 1 மணி வரைக்கும் விவாதம் அப்படின்றது நடந்திருக்கு. மாநிலங்களவையிலும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. உடனடியா அது சட்டமாகவும் மாறப்போகுது. ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இது வரைக்கும் இது சம்பந்தமா வாயே திறக்கல அப்படின்றது தான். வாயை திறக்கலன்னா அவங்க எதுவுமே பேசலையா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க, பண்ணியிருக்கிறாங்க. என்னது, அதிகபட்சம் அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல காந்தியுடைய புகழை இவங்க கெடுக்க பாக்குறாங்க, கோட்சேவுடைய ஆதரவாளர்களான இவங்க காந்தியை இன்னொரு முறை கொள்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதை எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. மக்களவையில பேசின எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த விஷயத்தை கடுமையா தாக்கி பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக இந்த மன்ரேகா விவகாரம் சம்பந்தமான அடுத்தடுத்த கட்ட விஷயங்களை நோக்கி அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. போராட்டங்கள் அப்படின்றதெல்லாம் அறிவிப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் அப்படியான விஷயங்கள் எதுவுமே பண்ணல. அவ்வளவு ஏன், இந்த மன்ரேகா திட்டத்துக்கு சட்டத்துக்கு எதிராக அந்த ஜி ராம்ஜின்ற ஒரு மசோதா கொண்டு வந்தாங்கல்ல, அதை அறிமுகப்படுத்தின அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவரோட வீட்டுல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. நாங்களாம் ரொம்ப ஆர்வமா இருந்தோம். பெரிய லெவலில் ஏதோ பண்ண போறாங்க, நேஷனல் வைடு ப்ரொட்டஸ்ட் ஏதோ அனௌன்ஸ் பண்ண போறாங்க போல இருக்கு. நேரு சொன்னப்ப அமைதியா இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு காந்தியை சொன்னதுக்கு அப்புறம் கோபம் வந்துருச்சு, தேசத்தந்தைக்கான அவமானத்துக்கு ஒரு பழிதிக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருந்தோம். ஆனா நடந்தது அப்படியே உல்டாவா இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான்
நேஷனல் ஹெரால்டு வழக்குல இருந்து ஒரு மிக முக்கியமான ரிலீஃப் அப்படின்றது சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு கிடைச்சிருந்துச்சு. அவங்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை ஏற்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி மட்டும்தான் அந்த பிரஸ் மீட் அப்படின்றது நடத்தப்பட்டுருந்துச்சு. பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய சூழ்ச்சியிலிருந்து நாங்க விடுபட்டுட்டோம், எங்க மேல பொய்யான வழக்கு போட்டதுக்காக அமித்ஷாவும் மோடியும் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு காமெடியை தான் அவங்க பண்ணாங்களே தவிர, மகாத்மா காந்தி பேர்ல இப்படியான ஒரு பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு, இப்படியான ஒரு அவமரியாதை நடந்திருக்கு, அதை பத்தி அவங்க வாய் கூட திறக்கவே இல்லை. மக்களவையில இந்த மசோதா கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா அவங்க என்னமா சொல்லியிருக்கிறாங்க, டிசம்பர் 27 நாங்க சிடபிள்யூசி, அதாவது காரிய கமிட்டி கூட்டம் அப்படின்றத நாங்க நடத்த போறோம், அதை நடத்திட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் எப்படி நடத்துறது அப்படின்றத பத்தி நாங்க அடுத்த கட்ட முடிவெடுக்க போறோம் அப்படின்னு. எது 19 இந்த சட்டமே வந்துருச்சு. இவங்க 27 தான் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிக்க போறாங்களாம். அதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாவகாசமா அம்மாவை தேடலான்னு சொல்லுவாங்களா ஒரு காமெடியில, அதே மாதிரிதான் நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அத்தனை முக்கிய நிர்வாகிகளும் டெல்லியில தான் இருக்கிறாங்க, முக்கிய தலைவர்களும் இங்கதான் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இங்கதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட காங்கிரஸ் ஆபீஸ் பார்லிமெண்ட்ல இருந்து வெகு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இமீடியட்டா ஒரு காரிய கமிட்டி கூட்டத்தை நடத்துறதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? 75 ஆண்டு கால பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி, நாங்க சுதந்திரத்துக்காக போராடின கட்சி, எங்க கிட்ட இல்லாத கட்டமைப்பே இல்லைன்னு அவ்வளவு தூரம் மார்த்தட்டி பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான தருணத்துல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுல கூட இவ்வளவு சுணக்கம் காட்டுறது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாம என்ன பெருசா போராட்டம் பண்ண போறாங்க? கடந்த காலங்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்ப இந்த SIR அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, அது சம்பந்தமா ராகுல் காந்தி பீகார்ல ஒரு சாலை பேரணி அப்படின்றத நடத்தியிருந்தாரு, ஒரு யாத்திரை அப்படின்றத நடத்தியிருந்தாரு. அதை தாண்டி மற்ற காங்கிரஸ் கட்சியுடைய மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமா இருக்குது. இந்த SIR விவகாரத்துல கூட டெல்லியில இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்துல ஒரு பேரணி நடத்தினாங்க, அதோட விட்டுட்டாங்க. அதை தாண்டி அவங்க வேற என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியா தான் இருக்கு. ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விவகாரத்துல உடனடியா நாங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்றோம், வர 19 நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் அப்படின்றது தொடர்ச்சியா நடத்தப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு மாதிரியான பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளும் சரி, இந்த மன்ரேகா தொழிலாளர் சங்கங்களும் சரி, பெரிய அளவிலான போராட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் முன்னின்று செய்ய வேண்டிய காங்கிரஸ் கட்சி ரொம்ப அமைதியாவே இருக்கிறாங்க. அந்த அமைதி அப்படின்றத ரொம்ப பெரிய அச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. சரி, நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன பண்றாங்க? கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு போதுமான எம்பிக்கள் இல்லாம இருந்தாங்க, அவங்களுடைய குரல் பெரிய அளவில் எடுபடாது அப்படின்ற ஒரு சாக்கு போக்க அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்களவையில மட்டுமே, நான் சொல்றது லோக்சபால மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ 100 எம்பிக்கள் அப்படின்றது இருக்காங்க. அது போக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் சேர்த்தா பெரிய படைபலம் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கு. ஆனா நாடாளுமன்றத்துல எத்தகைய ஷேக்கனை அவங்க கொண்டு வந்திருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. கேள்வி நேரம் அப்படின்றது நடக்குது, இன்னொரு பக்கம் விவாதங்கள் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் நாடாளுமன்றத்துடைய அவைகளை முடக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நான் சொல்லல. இவங்க கடந்த காலங்களில் இவங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படியான ஒரு மிக முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சியுடைய அடையாளமா பார்க்கப்படக்கூடிய மன்ரேகா அப்படின்ற அந்த திட்டத்தையே முழுமையா மாற்றுவதற்கான முயற்சியில பாஜக இருக்கும் பொழுது கூட கோபம் வராம ஏன் காங்கிரஸ் கட்சி இப்படியே இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை தான் எனக்கு எழுது. நான் எழுப்பக்கூடிய இந்த கேள்வி நியாயமா இருக்குதான்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல காங்கிரஸ் கட்சி ஏன் இந்த மௌனமா இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஏதாவது அஜெண்டா இருக்குமோ, உண்மையிலுமே அவங்க பாஜகவுடைய பி டீமா செயல்படுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.